ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 டிஃப்ரெண்ட் யூடியூபர்ஸ் சேர்ந்து உங்களுக்கு 3 விதமான கேக் செஞ்சு காட்ட போகிறாங்க. உங்களுக்கு எந்த கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த 3 கேக்கில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ammusamayalapputips சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஸ்லீவ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக இப்படி நம்ம ஸ்லீவ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஏதாவது கட்டிகள் இருந்தால் அதோட ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இதில் நம்ம 2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பேசிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை கப் மைதா ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ கப் நம்ம சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் க்ரீம் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அதாவது வாசனை இல்லாத ஆயில் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 முட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டீட்டெயில் மெஷரிங்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வரணும். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ எந்த வித லங்ஸஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஆயில் போட்டுட்டு அதை ஒரு ப்ரஷ்ஷில் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை சுற்றி இந்த பவுலை சுற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம கேக்கு கவுக்கும்போது சூப்பராக வரும். ஸோ இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக்கு பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இது மாதிரி நீங்கள் ஆயில் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதுக்காக தனியாக பேக்கிங் பேனில் அவசியம் கிடையாது. ஸோ நவ் இப்போ மைதா ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை நம்ம லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நவ் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பேட்டரை இதில் போர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போர் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ இதை நம்ம ப்ரீஹீட்டட் ஓவனில் வச்சுக்கலாம். ஸோ 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட்டில் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்தா கேக் பேட்டர் இருக்கு இல்லையா, அது நம்ம இந்த ஓவனில் செட்டில் பண்ணிடலாம். இப்போ இதை கன்வென்ஷன் மோடில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 55 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சு. ஸோ இது நான் ஒரு 35 மினிட்ஸ்க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இது ரன்னாக விட்டுட்டு நம்ம இடையில செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் 55 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இப்படி தான் இந்த கேக் வந்திருக்கு. ஸோ இதை ஒரு நைஃப் வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இது பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு நைஃப் வச்சு லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இப்படி தான் வந்திருக்கு. செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சாக்லேட் கேக் ரெடி. இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக நியூ இயருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KavishCuteKitchen. இன்றைக்கி KavishCuteKitchenலேருந்து மில்க் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து அசத்துங்க. இது மில்க் கேக், பன்னீர் கேக், சன்னா கேக், அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சன்னா பேடா அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி இது மில்க் கேக் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 லிட்டர் பாலை நான் காய வச்சுக்க போகிறேன். காஞ்சதுக்கு அப்புறமா
ஒரு பெரிய லெமன் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு பெரிய லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். அதோட விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. பால் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு மெதுவாக கிளறி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணாமல் அப்படியே கிளற நமக்கு பால் நல்லா திரிஞ்சு அதில் உள்ள பன்னீர் எல்லாமே தனித்தனியாக வந்துடும். ஸோ பாருங்கள் இது மாதிரி. ஸோ இது மாதிரி பால் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் உள்ள அந்த பன்னீர் எல்லாத்தையுமே தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா டைட்டாக ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டைட்டாக கட்டி வச்சோம் அப்படின்னா அது பன்னீர் ரெடி ஆயிடும். ஆனால் நம்ம இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கிடச்சாச்சு. இப்போ நம்ம எந்த பேனில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அதில் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் நம்ம செய்து வச்சுருக்க அந்த ஃபைன் பேஸ்ட்டை இதில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பரவலாக தட்டி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்ட்ரீமர்லேயும் செய்யலாம். இல்லைனா இது மாதிரி ஒரு இட்லி பாத்திரமும் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம செய்து வச்சுருக்க பேட்டரை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பரான மில்க் பன்னீர் கேக் அவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்டாக கிளியராக இருக்குது. ஸோ நம்மளுடைய கேக் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா வேறு பிளேட்டுக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு நம்ம இதில் நட்ஸ் வச்சு கூட நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ண போகிறேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஷ் கியூட் கிச்சன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ் லேடிஸ் சேனல்லேருந்து கிறிஸ்மஸ்க்காக டேட்ஸ் வால்நட் ஸ்டீம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் நல்லா சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கட்டும் பால். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா தூளாக்கி அதுவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய பவுலில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இதில் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அது ரெண்டுமே அதில் போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3த்தையுமே சேர்த்து நல்லா ஒரு விஸ்கர் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். அப்போ தான் இதில் ஃபுல்லாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்மூத்தான பேஸ்ட்டு, அதை இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நல்ல கேக் மிக்சராக அதில் கலந்துக்கணும். அந்த மிக்சர் கொஞ்சம் திக்காக இருந்தால் அதோட கொஞ்சம் பாலும் சேர்த்து வேணாலும் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த கேக் பேட்டர் அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அப்படி வரும்போது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அந்த பாலுமே கொஞ்சம் வார்ம் மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதையுமே அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு ஸ்மூத்தான மிக்சர் கிடச்சிருச்சு. கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அதையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா கிரீஸ் பண்ண ஒரு கேக் மவுல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து ஈவனாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கொஞ்சம் வால்நட்ஸ் எடுத்து அது மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த வால்நட்ஸை கொஞ்சம் அதை அப்படியே உள்ள கொஞ்சம் போகிற மாதிரி அதையும் கொஞ்சம் அமுக்கி விட்டுருங்க. நாம் இந்த கேக்கை ஸ்டீம் பண்ண போகிறதுனால ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு அதை கவர் பண்ணிவிட்டு ஓரம்லாம் நல்லா மடித்து டைட்டாக மடித்து விட்டுடலாம். இதை ஒரு எலக்ட்ரிக் குக்கர்லேயோ இல்லை இட்லி ஸ்டீமர்லேயோ வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு 40 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்டீம் பண்ணால் போதும். அந்த கேக் நல்லா ரைஸ் ஆகி சாஃப்டாக வெந்திருக்கும். ஒரு 40 மினிட்ஸ்க்கு நல்லா ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை மொல்லமாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்டீம் கேக். இப்போ இதை மெல்லமாக வெளியில் எடுத்துட்டு அந்த அலுமினியம் ஃபாயிலையும் எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ அந்த அலுமினியம் ஃபாயில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே டேட்ஸ் வால்நட் ஸ்டீம் கேக் ரெடி ஆயிருக்கும். இப்போ இந்த கேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு தட்டு போட்டு மூடி அப்சைட் டவுன் போட்டிங்கன்னா கரெக்டாக எடுக்க வந்துடும். ஒட்டாமல் கரெக்டாக எடுக்க வந்துடும். பாருங்கள், கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டேட்ஸ் வால்நட் கேக்கை நீங்கள் கிறிஸ்மஸ்க்காவது நியூ இயர்க்காவது கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ.